மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவு பெற்றால் புவி பேதமேற்றிடும் பாரீர் நம்ம கவி பாரதி. எவ்வளவு ஒரு வரியை கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காம பாருங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்ட்டு பாரதி கண்ட ஒரு கனவு பெண்ணாக இங்க வந்து உங்களுடைய உரைகளை அதே பாரதியின் ரௌத்திரத்தோட நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஒரு மிக சிறப்பான உரையை நீங்க, அற்புதமான ஒரு பட்டிமன்ற உரை. உண்மையிலுமே ஒரு பட்டிமன்ற உரை எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமா இந்த உரையை கூட நான் எடுத்துக்கலாம். அவ்வளவு ஒரு அருமையான உரை வீச்சு, ஆழ்ந்த சிந்தனையுள்ள கருத்துக்கள், அற்புதமான தலைப்பையொட்டிய உங்களுடைய அந்த உரையாக்கும். அதுதான் மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில பல விஷயங்கள் நீங்க அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்கீங்க. குறிப்பா என்ன பெண்கள் முன்னேற்றம், பாதுகாப்பு, அந்த 3 வார்த்தைகளை ரொம்ப அழகா நீங்க டீகோடிங் பண்ணீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தலைப்பை சரியாக உள்வாங்கி முழுமையா அதை நீங்க வந்து இங்க கொடுத்திருக்கீங்க. குறிப்பா சுதந்திர இந்தியா, சுதந்திரனா என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கீங்க. பெண்களின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அப்படின்ற அந்த 2 வார்த்தையை எடுத்துக்கிட்டு என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கீங்க. முன்னேற்றம் என்பது ஒரு பேக மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து புருஷன்கிட்ட திட்டு வாங்குறது இல்ல அப்படின்றத ரொம்ப வார்த்தை ஜாலத்தோட கொடுத்திருக்கீங்க. ஒரு இலக்கிய நடையில கொடுத்திருக்கீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா பல பெண்கள் பல இடங்கள்ல பணிக்கு போறத பாக்குறோம், வெளியிடங்கள்ல சுதந்திரமா பல சாதனைகள் செய்யறத பாக்குறோம். ஆனால் அவங்க இல்லத்துக்குள்ள அவங்களுடைய நிலைமை என்ன, அதை ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வியா சாட்டை அடி மாதிரி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு உரை. உங்களோட உரை நிறைய விஷயங்கள் எனக்கு தூண்டுச்சு. குறிப்பா இந்த நேரத்துல அபுதாபில இருந்து கூட சிலர் பார்வையாளராக இங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். இன்னும் நிறைய ஆளுமைகள், நம்மளுடைய தோழமைகள், ஜெயா, நம்மளுடைய துளசி, காயத்ரி, நம்மளுடைய முத்து மகேஷ், முத்து மாறி, செல்வமுத்து மாறி, நிறைய ஆளுமைகள் இங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கூட இந்த நேரத்துல வாழ்த்துக்களும் வரவேற்பையும் கொடுக்குறேன். அபுதாபி நகரம் பாத்தீங்கன்னா 9வது பாதுகாப்பான நகரமா உலக அளவுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகரம் ஏதாவது ஒண்ணு நம்மளுடைய இந்திய தேசத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டா, இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கணும். உலகத்தின் மிகச்சிறந்த பாதுகாப்பான நகரங்கள்ல ஒரு முக்கியமான 9வது நகரமா அபுதாபி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் அதற்காக என்னுடைய அன்பு தோழியும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய புதுமை தமிழச்சி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியை கூட அங்க நடத்தினாங்க. அந்த தேசத்திற்கு சென்று அந்த தேசத்தில் கால் பதிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்ஃபேக்ட் நான் துபாய் மாநகரத்துக்கு போய்விட்டு அபுதாபிக்கு சென்று போனோம் கூட அதுதான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அந்த இடத்தில் நம்மளுடைய காலை நாம் பதித்து விட வேண்டும் என்ற இல்லை. ஆனால் நம் இந்திய தேசம் நம்ம பேசுறோம், சுதந்திர தேசத்துல தான் இருக்கிறோம். நம்ம பக்கத்துல, நம் தமிழகத்துல, நம்ம சித்தூர்கள்ல இன்னைக்கு பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியை சவுக்கடியான வார்த்தைகள் மூலமா நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த அடிப்படையில எந்த வகையிலும் இந்த சுதந்திர இந்தியாவில சமூக சூழ்நிலை பெண்ணுக்கு பாதுகாப்பா இல்லைன்றது ரொம்ப ஆணித்தரமா உங்களுடைய கருத்தினூடாக சொல்லியிருக்கீங்க. அதை மறுத்து பேசுவதற்கு அடுத்த ஆளுமையை தான் நம்ம கூப்பிடணும். அதே நேரத்துல பாரதியோடைய அந்த கனவுப்படியும் பாத்தீங்கன்னாலும் இன்னும் பெண்கள் பெரிய அளவுல ஒரு உயரத்தை இந்த சுதந்திர இந்தியாவில் தொடரல அப்படின்றது நீங்க சுட்டி காட்டியிருக்கீங்க. மிக முக்கியமாக உங்களுடைய உரையினூடாக நான் பார்த்தது குடும்ப வன்முறையை பத்தி தான் நீங்க தொட்டு காட்டியிருக்கீங்க. ஏன்னா வெளி வன்முறையை நம்ம பேப்பர்ல படிச்சிடுறோம். அதுல பல கற்பழிப்புகள், பல கொள்ளைகள், நகைக்காக கொள்ளடிக்கிறது, மூதாட்டியை கற்பழிக்கிறது, இது போன்ற பல செய்திகளை பேப்பர்ல செய்தித்தாள்ல படிச்சிடுறோம். ஆனால் வெளியில் வராத குடும்ப வன்முறை எத்தனை இருக்கு? அது நல்லா நீங்க நட்பு ரீதியா நட்புணர்வோட பழகும் போது பல தோழமைகள் பழகினா மட்டும்தான் உங்களால அதை உணர முடியும். என்கிட்டே பல தோழமைகள், குறிப்பாக பெண் தோழமைகள் பல பேர் புலம்புறது நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் அனைவரிடமும் உங்களுடைய பல பேர் உங்களுடைய தோழமைகள் பேசும்போது அவங்க பேசுறதுல மிக முக்கியமான பிரச்சனையாவே இதுதான் இருக்கும். ஏன்னா அது வெளியில காட்டிக்க முடியாது, செய்தித்தாள் அது வராது. ஆனால் இடையில நான் சொல்றது போல அந்த வாத்து மேலே நீந்துவது தெரியும், அது கீழே காலை அடித்துக் கொண்டிருப்பது தான் தெரியும். அப்படி எத்தனை சிரமங்களுக்கு இடையில் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை சமாளித்து விட்டு இந்த பெண்கள் பல சாதனைகளை செய்யறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா, அற்புதமா, ஆழ்ந்து நிதானமாக நிறுத்தி மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு உரையை நீங்க கொடுத்தீங்க. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுடைய உரையை மறுத்து மீண்டும் இது அப்படின்றத நிலைநாட்டணும்னா கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரால் தான் முடியும். ஸோ அந்த அடிப்படையில பெண்களின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் இன்றைய சுதந்திர இந்தியாவின் சமூக சூழ்நிலை சாதகமா தான் இருக்கு அப்படின்றத பேசுவதற்காக அடுத்த பேச்சாளராக திருமிகு கல்யாணி முருகேசன் அவர்களை நம்ம அழைக்கலாம். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி திலக்.